ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம். ஸ்தோத்திரம். 14வது வசனத்தை நம்ம ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 15:14 எடுத்துட்டீங்க. கர்த்தரும் பார்க்குறாரு, ஃபுல்ஃபீட்டில் நிற்கிற நானும் பார்க்குறேன். ஆனால் வாசிக்க யோசிக்கிறீங்க. வாசிங்க. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பே, பின்பு மிகுந்த பொருட்களுடன் புறப்பட்டு வருவார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த காலங்களிலே நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, அது சந்தேகத்தில் அல்ல, அவர் நியாயம் செய்கிறவர். யாருக்கு நியாயம் செய்கிறார்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். யாருக்கு நியாயம் செய்கிறார்? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார். தாவீது கூட தன்னுடைய எதிராளியா இருக்கிற சவுலுகிட்ட சொல்றாரு, கர்த்தர் உனக்கும் எனக்கும் நடுவே நின்று நியாயம் விசாரித்து என் காரியத்தில் நீதியை சரி கட்டுவாராக என்று சொல்லி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் முற்பிதாக்களுடைய முதலாவது தகப்பனாக இருக்கிற ஆபிரகாமு கிட்ட ஆண்டவர் சொல்றார், நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே அவர்கள் புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லி. யாரு குறித்து ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆபிரகாமுடைய பிற்கால வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுக்கு பிராமிஸ் பண்றாரு. ஆபிரகாமுக்கு அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. எந்த சூழ்நிலையில சொல்றாரு அப்படின்னா, அந்த அதிகாரத்தினுடைய அந்த முதல் வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க அந்த வசனம் துவங்கும் போதே இப்படி சொல்லுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. அப்ப அங்க ஒரு காரியம் நடந்துச்சு. அங்க நடந்த காரியம் என்னன்னா, யுத்தத்துல ஆபிரகாம் ஜெயித்து அவனுடைய சகோதரனை மீட்டு கொண்டு வரார். அதுக்கு அப்புறம் நடந்த காரியத்துல தான் ஒருவேளை ஆபிரகாம் பயந்திருக்கலாம். அதனால ஆண்டவர் ஒருவேளை ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், ஆபிரகாமே நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் நம்மளை பார்த்து பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு பலனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நான் ஜோயல் சொல்லுங்க, ஜோயல் என்ன சொல்லியிருப்பீங்க? ஆமென் சொல்லியிருப்பீங்க. கிறிஸ்டோபர் பிரதர் என்ன சொல்லியிருப்பீங்க? உங்களை பார்த்து ஆண்டவர், கிறிஸ்டோபர் பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கேன் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பீங்க? அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஜான் அண்ணன், ரவிச்சந்திரன் அண்ணன் என்ன சொல்லியிருப்பீங்க? இப்போ நீங்களாம் கேட்குறீங்க, ஏன் பிரதர் பிரதர் பக்கமே கேட்குறீங்க? சிஸ்டருங்க, நாங்கள் எங்கள் ஒப்பீனியன் கேளுங்க. நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? நீங்கள் தான் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், ஜான்சன் பிரதர் நீங்களா இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? நான் உடனே ஒரு ஹம்மிங் கொடுத்துருப்பேன், கேடகம் நீரே மகிமையும் நீரே. ஆனா இங்க ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, நீர் எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன். அதாவது ஆண்டவரே நீர் கேடகமா இருக்கிறீர், ஆனா என் பிரச்சனையை பாரும். இப்ப
இப்பதான் நீங்க நினைக்கிறீங்க நம்ம கூட அப்படி சொல்லி இருக்கலாம் போல இருக்கு. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், நீர் கேடகமாய் இருக்கிறீர், நீர் பயப்படாதே என்று சொல்லுகிறீர். நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறீர். நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன், நான் இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கிறேன், நான் இப்படி ஒரு போராட்டத்தில் இருக்கிறேன், இப்படி ஒரு தேவைக்கு நடுவில் நான் நிற்கிறேன், இப்படி ஒரு எதிர்பார்ப்புக்கு நடுவில் நான் உண்மை நின்னுகிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஆபிரகாம கர்த்தர் அழைக்கும் போதே பிராமிஸ் பண்ணாரு, என்னன்னு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம அழைக்கும் போதே கர்த்தர் சொன்னாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். கர்த்தர் ஆபிரகாம அழைக்கும் போதே சொன்னாரு, நான் உனக்கு ஒரு பெரிய தேசத்தை தருவேன். அழைக்கும் போதே ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அழைக்கும் போதே ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக இருப்ப. உங்களுக்கு சொன்னதை விட ஆபிரகாமுக்கு சொன்னது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. என்ன சொன்னாருன்னா, நீ உன் தேசத்தை விட்டு வா. எப்படி? நீ உன் இனத்தை விட்டு வா, நீ உன் குடும்பத்தை விட்டு வா. வரும்போதே ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட எப்படி மீட் பண்ணாருன்னா, ஒரு கட்டளையோட தான் வர்றாரு, நிபந்தனையோட தான் வர்றாரு, ஒரு கண்டிஷனோட தான் வர்றாரு. ஆபிரகாம், நான் உன்னை ஆசீர்வதிக்கணுமா, நான் உன் பேரை பெருமைப்படுத்தணுமா, நீ சகல ஜாதிகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணுமா, அப்ப நீ என்ன பண்ணு. இன்னைக்கு இருக்கிற ஆபிரகாம்கிட்ட நான் கணத்து கடவுளை ஊழியம் செய்யற ஆபிரகாம சொல்லல, ஒத்தகால் மண்டபத்தில் இருக்கிற ஆபிரகாம சொல்லல. இன்னைக்கு இருக்கிற ஆபிரகாம பார்த்து எடுத்த உடனே வந்த உடனே நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா அப்படின்னா என்ன பண்ணிருப்போம்? என்ன பண்ணிருப்போம்? என்னையா இது மோசமானவரா இருக்காரு, வந்தோடனே என்ன பண்றாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா. ஆனா பாருங்க, ஆபிரகாம் வந்துட்டாரு, கொஞ்சம் காலம் ஆயிருச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு பலனா இருக்கிறேன், உமக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? நல்லா கவனிங்க, இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அல்ல. நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு அவர்கள் மிகுந்த பொருட்களுடன் புறப்படுவார்கள். ஆண்டவர் யாருக்கு பிராமிஸ் பண்ணாரா? ஆபிரகாமுடைய கண்கள் காணாத 4வது தலைமுறைக்கு ஆண்டவர் பிராமிஸ் பண்றார். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஆண்டவர் நம்ம கையை மட்டும் பிடிச்சு நடத்துறவர் இல்ல, நம்ம சந்ததிகளுடைய கைகளை பிடித்து நம் கண்கள் காணாத, நம்முடைய கண்களால் காண முடியாத தூரங்களை, நம்முடைய கண்களால் எட்ட முடியாத தூரங்களை குறித்து ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறவராக, வாக்கு பண்ணுகிறவரா இருக்கிறார். ஆபிரகாம், நீ இன்னைக்கு உன் சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஆபிரகாம், இன்னைக்கு உனக்கு பிள்ளை இல்லாம இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிற. ஆபிரகாம், இன்றைக்கு உன் சரீரம் செத்து போன சூழ்நிலையை பார்க்கிற. ஆபிரகாம், உன்னுடைய மனைவியினுடைய கர்ப்பம் செத்து போனதை பார்க்கிற. ஆனா நான் எதை பார்க்கிறேன்னா, உன்னுடைய 4வது தலைமுறையை பார்க்கிறேன். நான் இன்னும் சொல்ல விரும்புறேன், ஆபிரகாம், நீ இன்னைக்கு இருக்கிறத பார்க்கிற. இன்னும் 400 வருஷம் கழிச்சு ஓ சந்ததிக்கு நான் எதை செய்யணும்னு இருக்கிறேனோ அதை பார்த்து இப்ப நான் திட்டம் போட்டு உன்கிட்ட உடன்படிக்கை பண்றேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்குள்ள ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா, டெப்தா, டீப்பா போடுறவர். ஆமா, உங்க ஆமேனை பார்த்தா பிடிச்ச கையை, உங்க கையை பிடிச்ச ஒரு என்னடா இப்படி ஒரு ஃபெய்த்தா, வேண்டாம் வேண்டாம் விட்டுறலான்னு நினைச்சிடும். நல்லாமே சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க கண் காணாத உங்க எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரு. நீங்க நினைக்கிறீங்க எனக்கு கிடைச்சா போதும், நான் வாழ்ந்தா போதும், அதை அப்புறம் பார்க்கலான்னு. ஆனா ஆண்டவருடைய கண்கள் எதை பார்க்குதுன்னா 4வது தலைமுறையை பார்க்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, அப்பா உனக்கு மட்டும் கேடகம் இல்ல, உன்னுடைய 4வது
தலைமுறைக்கும் நான் தேவனாய் இருந்து அவர்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களுடைய சிறையிருப்பில் இருந்து அவர்களுடைய போராட்டத்தில் இருந்து அவர்களுடைய நெருக்கத்தில் இருந்து அவர்களுடைய உபத்திரவத்தில் இருந்து அவர்களை விடுவித்து நான் கொண்டு வருவேன். ஆமென், ஆமென். நீங்க உங்களை குறித்து கவலை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தரோ உங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் 4th ஜெனரேஷனை ஆண்டவர் திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஆபிரகாம் இடத்துல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அன்று சொல்றார், நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களோடு அவர்கள் திரும்பி வர பண்ணுவேன். அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அவர்களை இந்த தேசத்துல நாட்டுவேன். அவர்களை இந்த தேசத்துல நான் ஆசீர்வதிப்பேன். அவர்களை இந்த தேசத்துல மேன்மைப்படுத்துவேன். அவர்களை இந்த தேசத்துல உயர்த்துவேன். அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? காலங்கள் கடந்து யூகங்கள் கடந்து நமக்குள்ளே செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் காலங்களை கடந்து யூகங்களை கடந்து தலைமுறைகளை கடந்து. ஆமென் சொல்லுங்க. நான் என் நிலைமையே மோசமா இருக்கு. இந்த மீட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார். வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சொன்னார், வருவார், அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் போயிருக்காரு, வந்துடுவார். அவர் ஒரு ஒர்க் விஷயமா வந்தவர் அப்படியே இங்கே வந்துட்டார். அதை முடிச்சுட்டு வரேன்னு இருக்கார். கவனிங்க, உடனே நினச்சிடக்கூடாது, இங்கே வந்தவர் மீட்டிங் வராமல் போயிட்டார் போல இருக்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவர் சொல்கிறாரு, இனி இருக்கிற காலம்லாம் ரொம்ப மோசமான காலம் இல்லையா பிரதர் அப்படின்றாரு. எப்படித்தான் இனி வாழ போகிறோமோ, எப்படித்தான் ஜீவிக்க போகிறோமோ. ஆனால் கவனிங்க, நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் காலங்களை கடந்து யூகங்களை கடந்து தலைமுறைகளை கடந்து உங்களோடு உங்கள் சந்ததிகளோடு உங்கள் எதிர்காலத்தோடு தேவன் பிரயாணப்படுகிறவராய் இருக்கிறார். இதைவிட மோசமான நாட்கள் வந்தாலும், இதைவிட மோசமான காலங்கள் வந்தாலும், உங்கள் கரத்தை பிடித்தவர் உங்கள் காலங்களை கடந்து உங்களுக்குள்ளே அவர் செயல்படுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்பவே பழக்க முடியலையே, இப்பவே வாழ முடியலையே, இப்பவே ஓட முடியலையே, இப்பவே சம்பாதிக்க முடியலையே, இப்ப நினைச்சாலே பயமா இருக்கு. இனி என் சந்ததி, என் பிள்ளைங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்? அன்று சொல்றாரு, அப்பா ஆபிரகாம், நீ உன்னை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. நான் உனக்குள்ள வச்சிருக்க திட்டம் என்னன்னா, உன்னுடைய 4வது ஜெனரேஷனை குறித்து இப்ப நான் உன்கிட்ட பேச வந்திருக்கிறேன். நீ எப்படி தெரியுமா இருப்ப? அவன் அங்க சொல்லப்படுது, அவன் நீர் எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே அப்படின்னு ஆபிரகாம அன்று சொல்றாரு, வெளியே வா, வந்து இந்த நட்சத்திரங்களை என்ன பண்ணு, எண்ணிப்பார், இந்த கடற்கரை மணலை உன்னால என்ன கூடுமானா. நான் உங்களுக்கு சொல்றேங்க, நம்ம ஆண்டவரை மட்டும் நீங்க ரொம்ப அற்பமாலாம் சீப்பாலாம் நினைச்சிடாதீங்க. அவர் மகிமையானவர். அவர் நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறவர், நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறவர், நம்முடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நாம் அறியாததும் நமக்கு எட்டாததும் நம்மால் கிரகிக்க முடியாததும் நம்மால் எண்ணி பார்க்க முடியாததையும் அவர் நமக்குள் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமே, ஆமே. தோற்றுருவோமோ, தோல்வி அடைஞ்சிருவோமோ, சத்துருவால் அழிக்கப்பட்டுருவோமோ, இந்த பிரச்சனை நம்மளை மேற்கொண்டுடுமோ, இந்த போராட்டம் நம்ம இருந்த இடம் தெரியாம நம்மளை அழிச்சிடுமோ. தேவ பிள்ளையே, தேவன் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்குள் இருந்து காலங்கள் கடந்து யூகங்கள் கடந்து தலைமுறைகள் கடந்து நான் உனக்குள்ளே செயல்படுவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். ஆமென். அதனால நான் என்ன சொல்றேன்னா, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் குடும்பம் இப்படி இருக்கு, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே, என்னுடைய ஃபினான்சியல் இப்படி இருக்கு, நான் இன்னைக்கு கடந்து போய்கிட்டு இருக்கிற இந்த நிகழ்காலங்கள் இப்படி இருக்கு,
இதை யோசிக்காதீங்க. நம்மளாம் வாழ முடியுமா? நம்மளால சம்பாதிக்க முடியுமா? நம்மளாம் உயர்வு அடைய முடியுமா? விடுதலை அடைய முடியுமா? நன்மையை அடைய முடியுமா? ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? இத்தனை காலம் ஆயிருச்சு, இத்தனை காலம் வாழ்ந்துட்டோமே, இத்தனை காலம் தேவனை ஆராதிச்சிட்டோமே, இன்னமும் ஒரு முன்னேற்றம் இல்லையே. இத்தனை காலம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டோமே, இதுவரைக்கும் விடுதலை இல்லையே, இதுவரைக்கும் ஒரு நன்மை நடக்கலையே, இதுவரைக்கும் என்ன நடக்கல? நான் எதிர்பார்த்தது போல, நான் ஜெபித்தது போல என் வாழ்க்கையில, என் தனிப்பட்ட ஜீவியத்தில், என் குடும்பத்தில் எதுவும் நடக்கலையே. காலங்கள் கடந்து, யூகங்கள் கடந்து, நான் இன்னும் என்ன சொல்றேன்னா, நல்லா கவனிக்கிறீங்களா? அதாவது ஆபிரகாம் கண்கள் காணாத அவனுடைய சந்ததி எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க, பிரச்சனையையும் சொல்றாரு, பிரச்சனையினுடைய முடிவையும் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையில? ஆபிரகாமுக்கு இன்னும் பிள்ளையே பிறக்கல, ஆபிரகாமுக்கு இன்னும் சந்ததியே வரல, அவன் கண்ணே பார்க்கல. ஆனா ஆபிரகாமுடைய சந்ததி எப்படிப்பட்ட பிரச்சனையை, எந்த ஊர்ல, எந்த நபர்கள்ட்ட அவங்க சந்திக்க வேண்டியது இருக்குன்றத ஆண்டவர் கணிச்சு வச்சிருப்பார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் தலையில் உள்ள தலை மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கு. ஆமே. நீங்க நினைக்கிறீங்களா இப்ப நடக்கிறது எதுவும் ஆண்டவருக்கு தெரியாம நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய அனுமதி இல்லாம உங்க குடும்பத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய அனுமதி இல்லாம இதுவரைக்கும் காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. அவருடைய சித்தம் இல்லாம, அவருடைய அனுமதி இல்லாம, அவருடைய நடத்துதல் இல்லாமல், அவர் அனுமதிக்காமல் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கல. எவ்வளவு துல்லியமா 4th ஜெனரேஷன்ல 400 வருஷத்துக்கு அப்புறம் அவனுடைய சந்ததியில நடக்க போகிற ஒரு காரியத்தை அக்யூரேட்டா ஆண்டவர் வந்து சொல்லுவார்னா, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, எல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சு தான் நடக்குது. ஏங்க இப்படி இல்லாமாங்க நடக்கும் அப்படின்னு ஒன்று தோணும் நமக்கு அடிக்கடி. ஆண்டவர் என் கூட இருந்தா இப்படி இல்லாம நடக்கும், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா எனக்கு இப்படி இல்லாம நடக்கும், இப்படி இல்லாம நான் கடந்து போக வேண்டியது இருக்கும், இதெல்லாமா ஆண்டவர் செய்வார். உங்களை உருவாக்கணும்னா எதை வேணாலும் ஆண்டவர் செய்வார். உங்களை அவருடைய மகிமைக்கு எத்தனமாக்கின கிருபா பாத்திரமா உங்களை ஆண்டவர் தெரிஞ்சுக்கணும்னா எதை செய்யறதுக்கும் ஆண்டவர் தயங்க மாட்டார். ஆனா ஒன்று, நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய கண் அசைவில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய பார்வைக்கு உட்பட்டு தான் இருக்கீங்க. ஆண்டவருடைய கிருபைக்கு உட்பட்டு தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஆண்டவருடைய பார்வையை விட்டு நான் வந்துட்டேன், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வந்துட்டேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு வந்துட்டேன், ஆண்டவருடைய அந்த கண்ட்ரோல்ல இப்ப நான் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு உங்களை. ஆமென் சொல்லுங்க. யோனா என்ன பண்ணா? நினிவேக்கு கர்த்தர் போக சொன்னாரு, அவன் தர்சிக்கு போனா. இப்ப யாருடைய கண்ட்ரோல்லையும் அவன் இல்லைன்னு நினைச்சாங்க, ஆனா அவன் ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல தாங்க இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தப்ப முடியாது. என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? தப்ப முடியாது. தாவீது சொல்றான், உமக்கு மறைவாய் நான் எங்க போவேன்? ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு, உங்கள் நினைவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, உங்கள் எண்ணங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பாருங்க, அத்தி மரத்துக்கு கீழே நின்றுகிட்டு இருந்தவன அன்று சொல்றாரு, நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் போது நான் உன்னை பார்த்துட்டேன், உன் நினைவை பார்த்துட்டேன், உன் எண்ணத்தை பார்த்துட்டேன், நீ பேசுனதை பார்த்துட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப எல்லாம் ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டுதான் இருக்குங்க. அவர் காணாதவர் போல், தெரியாதவர் போல் அல்ல. நீங்க தான் அவருடைய பிரசன்னத்தை உணராம இருக்கீங்க.
நீங்க தான் அவருடைய கிருபையை உணராம இருக்கீங்க. நீங்க தான் அவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை உணராம இருக்கீங்க. ஆனா ஆண்டவருடைய கண்ணு எப்ப உங்களை பார்த்துச்சுன்னா, தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்னமே ஆண்டவருடைய கண்ணு உங்களை பார்த்துருச்சுங்க. அப்ப உங்க மேல தான் கண்ணை வச்சவர் இன்னும் அவர் கண்ணை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்க. அவனை போடுறதுக்கு முன்னாடியே அவனை கவ்வி பிடிக்கிறதுக்கு, ஆமென் சொல்லுங்க, ஆமென், நல்லா ஆமென் சொல்லுங்க, அவனை கவ்வி பிடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணி வச்சிட்டாரு? ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாரு. மீனை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாரு. சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே பஸ்காவை எங்க அனுசரிக்கலாம்? நீங்க போங்கப்பா. அங்க போகும்போது ஒரு அம்மா ஒருத்தன் தண்ணி குடத்தை தூக்கிட்டு வருவான். அம்மாவா ஐயாவா? அவன் பின்னாடியே போங்க, அவன்கிட்ட போய் கேளுங்க. என்ன சொல்றாரு? வேற யார்ட்டையும் கேட்காதீங்க, அவன்கிட்ட போய் கேளுங்க. அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனா அங்க ரத்தன கம்பளம்லாம் விரிச்சு எல்லாம் ப்ரிப்பேராக ஒழுங்கு பண்ணியிருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல, ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள தான் நம்ம குடும்பம், நம்ம காரியம் எல்லாம் உள்ள போய்கிட்டே இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, ஆபிரகாம் லைஃப்ல ஆண்டவர் எங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு? 4th ஜெனரேஷனுக்கு. 4th ஜெனரேஷன் சந்திக்க போற சவாலை குறிச்சு ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார்னா, என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க பிரதர்? என்ன புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு துல்லியமா ஆண்டவர் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு துல்லியமா ஆண்டவர் நம்மளை வாட்ச் பண்ணி நமக்கான ஒரு திட்டத்தை ஆண்டவர் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு துல்லியமா ஆண்டவர் நம்முடைய காரியத்தை எல்லாம் அவருடைய வரைபடத்துக்குள்ள அடக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால எதை குறிச்சும் நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. எதை குறிச்சும் சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. எதை குறிச்சும் கலக்கம் அடையாதீங்க. நீங்கள் தேவனுடைய திட்டத்துக்குள்ள தான் இருக்கீங்க. நீங்க தேவனுடைய ஆளுகைக்குள் தான் இருக்கீங்க. நீங்கள் தேவனுடைய கரத்துக்குள்ள தான் இருக்கீங்க. நீங்க உணராம இருக்கலாம், ஒருவேளை உங்களால உணர முடியாம இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்குள்ள எழும்புகிற மனுஷிக எண்ணங்கள், உங்களுக்குள் இருக்கிற தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை ஒரு வேளை உங்களால உணர செய்யாமல் இருக்கலாம். ஆண்டவர் மீனை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தார். ஒரு தீர்க்கதரிசி வருவான், எனக்கு கீழ்ப்படியாதவன் வருவான், என் திட்டத்தை விட்டு விலகினவன் வருவான், என் திட்டத்துக்கு நேர் மாறாக புறப்பட்டு போன அந்த தீர்க்கன் வருவான். அவனை என்ன பண்ணு? அவனை பிடி. 3 நாள் நங்கூரம் போட்டு நடுக்கடல்லே வை. அவனை எவ்வளவு ஆண்டவர் பிளான் போடுறாரு கரெக்டா? அப்படியே 3 நாள் அவன் உள்ள இருந்துகிட்டு இருக்கப்ப இப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான், கர்த்தாவே, கர்த்தாவே. எப்ப? ஆத்துமா தோய்ந்து போறப்ப. உங்க ஆத்துமா தோய்ந்து போதா? தப்ப வழி தெரியலையா? பிழைக்க வழி தெரியலையா? வாழ்றதுக்கான ஒரு சோர்ஸ் தெரியலையா? நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு, கர்த்தாவே. என்னங்க? கர்த்தாவே. ஆமென் சொல்லிருங்களேன். வழி தெரியலையா? கர்த்தாவே. அவரை நோக்கி கூப்பிட்டுருங்க, அவரை நோக்கி கூப்பிட்டுருங்க. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவன் கூப்பிடுட்டோம் 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 கூப்பிடுட்டோம், அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப மீனுக்கு கட்டளை இடுறாரு, அவனை கொண்டு போய் எங்க கக்கு? நினிவேல கக்கி போடு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம கண் காணாத எல்லைகளை ஆண்டவர் திட்டமிடுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப விசுவாசம் வருதா? வருதா? ஒரு நம்பிக்கை வருதா? ஆண்டவர் அவர் அநாதி தேவன், அவர் சர்வவியாபி. நீங்க நான் நினைச்ச மாதிரி இல்ல. 4th ஜெனரேஷனை திட்டம் போட்டுட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு ஈசாக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டு வர்றாரு. 4th ஜெனரேஷனை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆபிரகாம்கிட்ட. 4th ஜெனரேஷன் சந்திக்க போற சவாலை குறித்து ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. 4th ஜெனரேஷன் சந்திக்க போகிற நெருக்கத்தை குறித்து ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் அந்த ஜனங்களை துண்டு
துன்பப்படுத்துகிறவர்களை, அவங்க ஜீவனை கசப்பாக்குறவர்களை நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா கவனிச்சுக்கங்க. உங்களை யார் துன்பப்படுத்துகிறார்களோ கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்ப்பார். யார் உங்களை நசுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். யார் உங்களை சிறுமைப்படுத்துகிறார்களோ, யார் உங்களை துக்கப்படுத்துகிறார்களோ, யார் உங்களை வேதனைப்படுத்துகிறார்களோ அதற்கான விலையை, அதற்கான கிரயத்தை அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும். ஆமென், ஆமென். உங்களை ஒருத்தங்க கஷ்டப்படுத்துறாங்களா, அதற்கான விளைவை அவங்க சந்திக்கணும். உங்களை ஒருத்தங்க சிரமப்படுத்துறாங்களா, பார்வோன் ஜீவனை கசப்பாக்கணும், பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தணும், அவர்களுக்கு ரெஸ்டே இல்லாத அளவுக்கு கஷ்டப்படுத்தணும். அதற்கான கிரயத்தை கொடுக்க வேண்டியது இருந்தது. மொர்தெக்காய்க்கு விரோதமாய் ஆமான் எழும்பினான். அவனை கொன்று போடுகிறதுக்கு 50 முழ தூக்கு மரத்தை செஞ்சான். நல்லா கவனிங்க, நடந்தது என்ன தெரியுமா? காரியத்தை கர்த்தர் மாறுதலா முடிய பண்ணாரு. இப்ப ஆமான் அவன் கையில போட்டிருந்த மோதிரத்தை ஆகாஸ்வர் ராஜா என்ன பண்ணானா, கலட்டி வாங்கி மொர்தெக்காய் கையில போட கட்டாயிட்டான். கவனிங்க, ஆமான் இருந்த அரண்மனைய இப்ப ராஜா என்ன பண்றான், யாருக்கு கொடுக்கறானா? மொர்தெக்காய்க்கு கொடுக்கறான். நீங்க பாருங்க, எஸ்தர் 8:2 பாருங்க, ராஜா ஆமானுடைய அரண்மனையை மொர்தெக்காய்க்கு கொடுத்தான். கர்த்தர் நியாயம் தீர்த்தார். எப்படி நியாயம் தீர்த்தார்? நம்மளை யார் ஒடுக்கிறார்களோ, யார் நசுக்கிறார்களோ, யார் சிறுமைப்படுத்துகிறார்களோ, ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில மனிதர்கள் எழும்பி உங்களை சிறுமைப்படுத்தலாம், நசுக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தலாம். ஒன்று மட்டும் உத்தரவாதம், உங்களை நசுக்குகிறவர்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் அதற்கான கிரயத்தை, அதற்கான விலையை அவர்கள் செலுத்தித்தான் தீரணும். ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. ஆபிரகாம் ஒரு ஜெப வீரன். சோதம் பட்டணத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவரே 50 நீதிமான பார்த்தா நீர் அழித்து விரா ஜெபம் பண்ணா. 40 நீதிமான பார்த்தா நீர் அழித்து விடுவீரா ஜெபம் பண்ணா. 30 நீதிமான்களை பார்த்தால் நீர் அழித்து விடுவீரா ஜெபம் பண்ணா. மன்றாடுனா, ஆண்டவரே இந்த பட்டணத்தை அழிக்க வேண்டாம், அங்க என் சகோதரன் இருக்கனா மன்றாடுனா. ஆபிரகாம் அபிமெலேக்கு அவனுக்காக மன்றாடுனான். அவர்களுடைய கற்பங்கள் எல்லாம் திறக்கப்படணும்னு சொல்லி மன்றாடி ஜெபம் பண்ணினான். இப்ப நல்லா கவனிங்க, இப்ப ஆண்டவர் சொல்றாருல, 4th ஜெனரேஷன்ல உன் ஜனங்கள் துன்பப்படுவாங்கன்னு சொன்னப்ப ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கணும்? 2 காரியம் பண்ணியிருக்கணும். இப்பதான் ஏன் ஆண்டவர்கிட்டே வந்தேன், இப்பதான் வாக்குத்தத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், இப்பதான் ஆண்டவரோட கொஞ்சம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இவர் என்னையா என் சந்ததி துன்பப்படும் கஷ்டப்படும்ன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? ஒன்று ஜெபம் பண்ணியிருக்கலாம், இன்னொன்று என்ன பண்ணியிருக்கலாம்? இவரெல்லாம் ஆண்டவராயா? என்னண்ணே தோணுதா இல்லையா? என்னையா இவர் கஷ்டப்படும்னு சொல்றாரு, நான் படுற கஷ்டம் பார்த்தாது என்னுடைய 4th ஜெனரேஷன் வேற கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க போயிருக்கலாம்? திரும்பி தான் ஊருக்கு போயிருக்கலாம், என்ன கிறிஸ்டோபர் பிரதர்? இப்போ நம்மளா இருந்தால் அப்படி தானே பண்ணியிருப்போம். ஒன்று ஜெபம் பண்ணியிருப்போம். நம்ம வாழ்க்கையில் சில கஷ்டம் தான், ஒன்று ஜெபம் பண்ணுவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? தூக்கி தூர போட்டுட்டு நம்ம அறிவு என்ன சொல்லுதோ, நம்ம புத்தி என்ன சொல்லுதோ. நான் இப்போ ஒன்று சொல்லிட்டா, பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க புத்தி என்ன சொல்லுதுன்னா கேட்காதீங்க, உங்க அறிவு என்ன சொல்லுதுன்னா கேட்காதீங்க. உங்க புத்தி சொல்றது, அறிவு சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா நாசமா போயிருவீங்க, ஒன்னும் இல்லாம போயிருவீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சுய புத்தியின் மேல் சாயாமல். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி இப்ப நல்லா தைரியமா போல்டா சொல்லுங்க, சுய புத்தி சொல்றதெல்லாம் விட்டுடுங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் என்னவா? என்ன
யாரோ ஒருத்தங்க சொல்லுங்க. மரணத்துக்கு ஏதுவானது. ஒண்ணு கவனிங்க, தேவ பிள்ளைங்க நம்ம எப்போதுமே ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு குறிச்சு வச்சிருக்கிறாரா, சில பாதையில நம்மளை நடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்காரா, நம்ம ஒப்பு கொடுத்துட்டு அமைதியா கர்த்தருடைய நடத்துதலுக்காக, கர்த்தருடைய சித்தத்துக்காக விட்டு கொடுத்துடணும். கஷ்டமா இருக்குல்ல? உங்களுக்கு கஷ்டமா இல்லாம இருந்தா இப்ப நீங்க என்ன தெரியுமா சொல்லியிருப்பீங்க? ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. இப்ப சொல்லி என்ன பண்றது? சில காரியத்தை ஆண்டவர்கிட்ட விட்டுறணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆபிரகாம் விட்டுட்டான். மன்றாடல, மறுப்பு தெரிவிக்கல, போராடல. ஆண்டவருடைய பார்வைக்கு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு, ஆண்டவருடைய நடத்துதலுக்கு அவன் தன்னை விட்டு கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை விட்டு கொடுக்கும் போது கஷ்டமா இருக்கும். விட்டு கொடுக்கும் போது கொஞ்சம் நம்ம மனுஷிகம், நம்மளுடைய அனுபவம், நம்மளுடைய அறிவு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். நமக்குள்ள என்னடா லூசுத்தனமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் தோணும். நம்மளை சுத்தி இருக்க ஆள்னு சொல்லுவாங்க, இப்படி இல்லாம பண்ணலாம் அப்படின்னு. இல்லைங்க, ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துடணும். ஆபிரகாம் அப்படிதான் விட்டு கொடுத்தான். ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்தான், ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்தான், ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்தான். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்துல நான் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியில சொல்றேன், கர்த்தருடைய ஆவியின் ஏவுதலோட சொல்றேன், கர்த்தருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுங்க. சில காரியத்தை விட்டுடுங்க, போராடாதீங்க. கர்த்தாவே உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தரணும்னு நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அதுல கர்த்தருடைய மகிமையை, அதுல கர்த்தருடைய கரத்தை, அதுல நீங்கள் கர்த்தருடைய ஓ glory to God, உங்கள் கண்கள் காண முடியாத மகிமையை நீங்க பாப்பீங்க. நீங்க பாப்பீங்க, நீங்க பாப்பீங்க, நீங்க பாப்பீங்க. தேவனோடு நடந்த தேவ மனிதர்கள் அப்படித்தான் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் என்று நிற்கிற சில காரியங்களை விட்டு கொடுத்து போனார்கள். ஆபிரகாம் அப்படித்தான் விட்டு கொடுத்தான். ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் கொண்டு போய் எகிப்திலே என் சந்ததியை அடிமைப்படுத்துவார், சிறுமைப்படுத்துவார். ஆண்டவர் விடுறாரு. சில நேரம் சில காரியத்துல ஆண்டவர் உபத்திரவப்படுத்தி தான், உபத்திரத்துக்கு உட்படுத்தி தான் நமக்கு என்ன பண்ணுவார்? நான் நித்திய வழியை போதிப்பார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, யோனாவை அந்த மீன் வயிற்றுக்குள்ள வச்சுதான், அந்த கடல் அனுபவத்துக்குள்ள வச்சுதான் ஆண்டவர் என்ன பண்ணினார்? கற்றுக் கொடுத்தார். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் சித்தத்துக்கு விட்டு கொடுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்க சித்தத்துக்கு விட்டு கொடுக்குறேன். எப்போதுமே அடுத்தவங்களுக்கு சொல்றது ரொம்ப ஈஸி. சொல்றவங்களுக்கு என்ன வாயா வலிக்கும்? கையை உயர்த்தி, கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே கூப்பிடுங்க. ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு, உங்க நடத்துதலுக்கு, உங்க ஆளுகைக்கு, உங்க விருப்பத்திற்கு, உங்க எதிர்பார்ப்புக்கு நான் விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே உமக்கு நலமானதை, உமக்கு சித்தமானதை நீர் எனக்கு செய்வீராக அன்று சொன்னாருங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா எதை கொடுப்பது? நிச்சயமா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, விட்டு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்க. பாருங்க, ஆபிரகாம் மட்டும் தான் விட்டு கொடுத்துட்டான், மறுப்பு தெரிவிக்கல. அதுல ஒரு தேவ நோக்கம் இருக்கும் பிரதர், அதுல ஒரு தேவ நோக்கம் இருக்கும் சிஸ்டர். அப்படி விட்டு கொடுத்தனால தான் 4th ஜெனரேஷன்ல மீதியான் தேசத்தினுடைய வனாந்தரத்துல மோசென்ற ஒரு மனுஷன் கேட்கிறான், ஆண்டவரே இப்ப நான் எகிப்துக்கு போனா என்ன யாருன்னு கேட்பாங்கல்ல, என்ன யாருன்னு கேட்பாங்கல்ல. இவன் கேட்கிறான், உம்முடைய நாமம் என்ன?
அங்க ஆண்டு சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமா இருக்கிறேன். 4th ஜெனரேஷன்ல அங்கே சிறுமைப்பட்ட ஜனம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது என்ன சொல்லி இருக்கணும்? அவங்க ஜெபத்தை கேட்டேன்னு சொல்லி இருக்கணும். அங்க என்ன சொல்லி இருக்குன்னா, கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. காலங்கள் கடந்து கர்த்தர் உங்கள் மேல் உங்களை நினைவு கூறணும்னா நீங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க உங்க குருவி மூளையில, என்னங்க குருவி மூளையில, நீங்க உங்க படிப்புல, நீங்க உங்க அனுபவத்துல, உங்க கண் பார்த்தத காது கேட்டது இதை வச்சுக்கிட்டு இது பண்ணாதீங்க. ஆண்டவர்கிட்ட போராடிக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமானதை, உமக்கு நலமானதை செய்ய நான் என்ன பண்றேன்? விட்டு கொடுக்குறேன். ஆமேன்னு சொல்லிருங்களேன், ஆமேன்னு சொல்லிருங்களேன். இன்னைக்கு நீங்க அப்படி விட்டு கொடுப்பீங்களா? அப்படி விட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லது. ஆமேன்னு சொல்லுங்க. 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் வராரு. ஆதியாகமம் 17ல் 7வது வசனம் நினைக்கிறேன். அங்க ஆண்டவர் வராரு. அங்க ஆண்டவர் வராரு. வந்துட்டு சொல்றாரு, ஆபிரகாம், ஆபிரகாம், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்க விரும்புறேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் உன் கூட தொடர்ந்து டிராவல் பண்ணுவேன். நான் தொடர்ந்து உன் கூட பிரயாணப்படுவேன். நான் தொடர்ந்து உன் சந்ததிக்கே நான் தேவனா இருப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தொடர்ந்து உன்னோட வருவேன், உன் சந்ததியோட வருவேன், உன் குடும்பத்தோட வருவேன், உன் எதிர்காலத்துல நான் வருவேன், உன்னோட நான் கூட வந்துகிட்டே இருப்பேன் ஆபிரகாம். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், சில காரியம் கஷ்டமா இருக்கலாம், சில காரியம் மனது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், சில காரியத்தை நம்முடைய மாம்சம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், சில காரியத்தை நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், சில காரியத்தை ஸ்தோத்திரம் நம்மை சுற்றிலும் இருக்கிற நபர்களால ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கலாம். நல்லா கவனிங்க. சிலர் நம்மளை அங்கீகரிக்காம இருக்கலாம். நம்ம பிளான் பண்றத, நம்ம திட்டம் பண்றத, நம்ம எடுக்கிற தேவனுக்காக எடுக்கிற சில முடிவுகளை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அங்கீகரிக்காம இருக்கலாம். ஏன் நம்ம வீட்டுக்குள்ளேயே அங்கீகரிக்காம இருக்கலாம். நம்ம மனைவி, நம்ம பிள்ளைங்க நம்மளை அங்கீகரிக்காம இருக்கலாம். தேவ திட்டத்துக்காக எடுக்கிற நம்ம முடிவை. ஆபிரகாம் அப்படியே ஆண்டவர்கிட்ட கையளிச்சான். பரவாயில்ல ஆண்டவரே, அர்ப்பணிச்சான். கவனிங்க, நேற்று நைட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இதெல்லாம் தியானிச்சுக்கிட்டு இருக்கப்ப, ஆபிரகாம் குடும்பத்துக்கு மேல ஆண்டவர் ஏன் இவ்வளவு எஃபெக்ட் எடுக்கிறாரு, இவ்வளவு அக்கறை எடுக்கிறாரு? காலம் கடந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடக்க போற காரியத்தை குறித்து ஆண்டவர் ஏன் இந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுத்து, அது நாளைக்கு நடக்க போறது இல்லை, 400 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற காரியத்தை ஏன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் கர்த்தரை விசுவாசிச்சான். என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன். ஆபிரகாம், கொஞ்சம் வெளியே வாப்பா, வானத்தை பார்ப்பா, நட்சத்திரத்தை பார்ப்பா, எண்ணி பார்ப்பா, கடற்கரை மணலை பார்ப்பா, எண்ணி பார்ப்பா, உன்னால முடியுமான்னு பார்ப்பா. அடுத்த வார்த்தை, அவன் கர்த்தரை விசுவாசிச்சான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை, கர்த்தரை, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை நீங்க விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கணும். அங்க வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். புதிய ஏற்பாட்டில் 3 இடத்துல இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஆண்டவர் வைக்கிறார். அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஆபிரகாம் தேவனை கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டுச்சு. நீங்க கர்த்தரை விசுவாசிங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, உங்க ஆவியில எந்த ஆண்டவர் உங்களை எந்த காரியத்தை ப்ராசஸ் பண்றாரோ, எது உங்களுக்குள்ள தேவ திட்டம் நிழலாடிக்கிட்டு இருக்கோ அதை விசுவாசிங்க. நம்பர் 2, அவன் கீழ்ப்படிஞ்சான்.
அவன் என்ன பண்ணனா? ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சான். எந்த இடத்துலமே ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்லை. தேசத்தை விட்டு போ, ஓகே ஆண்டவரே. இஸ்மவேலை அனுப்பிவிடு, ஓகே ஆண்டவரே. ஈசாக்க கொண்டாந்து பலி செலுத்து, ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்லை. ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்லை. இஸ்மவேலை குறித்து உன் மனைவி சொன்னதுக்கு நீ செவி கொடு, ஓகே ஆண்டவரே. தேவ பிள்ளையே, ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க, ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படிங்க. உங்களுடைய கீழ்ப்படிதல் உங்கள் ஆசீர்வாதத்திற்கான முதல் படி. முதல் படி. நம்பர் 3, ஆபிரகாமுடைய குடும்பத்துக்கு மேல, ஆபிரகாம் சந்ததிக்கு மேல ஆண்டவர் இத்தனை கேர் எடுத்ததுக்கு நெகேமியாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனத்துல கர்த்தர் அவனை உண்மை உள்ளவன் என்று கண்டு, அவன்கிட்ட அந்த உண்மை இருந்துச்சுங்க. உண்மை இருந்துச்சுங்க. அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். இந்த 3 சுபாவத்தை தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இருக்குமே ஆனால், ஆண்டவர் காலம் கடந்தத, நாட்கள் கடந்தத, யூகங்கள் கடந்து நம்ம வாழ்க்கையில நடக்க போறத நமக்கு வெளிப்படுத்துகிறவர் மட்டும் அல்ல. ஆண்டவர் அங்க சொல்றார், நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு அவர்கள் மிகுந்த பொருட்களுடன், அவர்கள் மிகுந்த பொருட்களுடன். ஒண்ணு மட்டும் நிச்சயம், கர்த்தரை சேவிக்கிற நம்ம இன்னைக்கு கஷ்டப்படலாம், இன்னைக்கு துன்பப்படலாம், இன்னைக்கு வேதனைப்படலாம், இன்னைக்கு சொல்லிக்கொள்ற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படாம இருக்கலாம். ஆனால் இது முடிவு அல்ல, இது முடிவு இல்லை, இது முடிவு இல்லை, இது முடிவு இல்லை. முடிவு எதுனா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் மிகுந்த பொருட்களுடன், அவர்கள் மிகுந்த ஆசீர்வாதங்களுடன் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வந்தார்கள், திரும்பி வருவார்கள். அவர்கள் வெறுமையா போகல. அவர்களை பார்வோன் அனுப்புறப்ப வெறுமையா அனுப்பல. அவர்களை அனுப்பும் போது அவர்கள் கேட்ட அந்த பொன் உடைமைகளை, வெள்ளி உடைமைகளை கொடுத்து தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அனுப்புனார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு காலையிலேருந்து எனக்குள்ள ஒரு எண்ணம், நான் வரப்போ கூட மனைவிட்ட சொன்னேன், அவங்க அதை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு உண்மையா இருந்தா, கர்த்தர் அந்த மனுஷனுக்கு எப்படி இருப்பாருன்றதுக்கு சாட்சியா ராஜேந்திரன் அண்ணன் இன்னைக்கு நினைச்சேன். நான் காலையில் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு உண்மையா இருந்தா, இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? ஜெபம் பண்ண போறோம், இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? வேகமா எழுதி நிற்போமா? அப்படியே 2 கையை ஆண்டவர்கிட்ட உயர்த்துவோமா? அப்படியே 2 கையை ஆண்டவர்கிட்ட உயர்த்துவோமா? ஆண்டவர்கிட்ட உயர்த்துவோமா? ஆண்டவர்கிட்ட உயர்த்துவோமா? ஆண்டவரே, உங்க திட்டத்துக்கு, உங்க நடத்துதலுக்கு மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாம நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில எதை செஞ்சாலும் சரி ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில எதை செஞ்சாலும் சரி ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் எதை அனுமதித்தாலும் சரி ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் என்னை கொன்று போட சித்தமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசு தன்னை அப்படித்தான் அர்ப்பணித்தார். ஆக்கினிக்கு உட்படுத்துகிறதற்கு தன்னை அர்ப்பணித்தார். வாய் திறவாதிருக்கிற ஆட்டை போல, மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக கொண்டு போகப்படுகிற அந்த ஆட்டை போல ஒப்பு கொடுத்தார். தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, ரக தூணா மாஷே, ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி வாயை திறந்து ஆண்டவரே, ஆபிரகாம போல இன்னைக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. யோபு சொன்னானே, என்ன அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பார்.
இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன். அன்று பிரதர் சிஸ்டர் அண்ட் பிரதர் சிஸ்டர் உங்களை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அன்று ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, நீர் என்னை நடத்துகிற எந்த பாதையானாலும் சரி, எந்த பாதையானாலும் சரி, கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கிற எந்த பாதையானாலும் சரி, கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்துகிற எந்த வழிகளானாலும் சரி, இன்னைக்கு நான் ஒபே பண்ண, கீழ்ப்படிய, விசுவாசிக்க, உண்மையா இருக்க இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தயங்காம, யோசிக்காம, பின் விளைவுகளை சிந்திக்காம, கர்த்தருடைய சித்தம் என் வாழ்வில் பூரணமாய் நிறைவேறுவதற்கு மோசே என்பவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை பார்க்கிலும், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து தேவராஜ்யத்துக்காக, தேவ மகிமைக்காக வெறுக்க வேண்டியதை வெறுத்து, உதற வேண்டியதை உதறி, புறக்கணித்து தள்ள வேண்டியதை புறக்கணித்து தள்ளித்து, தேவன் நியமித்திருக்கிற பாதையிலே, தேவன் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஷகடரவா, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை நீங்க அப்படி ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை கேர் எடுக்கிறார், ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார், ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் பதியும், ஆண்டவருடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், ஆண்டவருடைய கிரிகையை நீங்கள் பார்ப்பீர்கள். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கைகளை உயர்த்தி, வாய்களை திறந்து, ஆவியிலே, ஆவியிலே, மனுஷிகத்தில் இல்ல, சொந்த மொழியில அல்ல, ஆவியின் பாஷையிலே, அந்நிய பாஷையிலே, அந்நிய பாஷையிலே, ஆவியானவருடைய இசைவுக்கு, ஆவியானவருடைய நடத்துதலுக்கு, ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஆவியானவர் உனக்காக எழுப்புகிறார், ஆவியானவர் உனக்காக ஒரு மகிமையின் மேகம் உனக்கு தீங்கு கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. நன்றி ஆண்டவரே. அப்படி ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தான். அவனுடைய சந்ததியில ஈசாக்குக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி வந்தபோது கர்த்தர் கவனித்துக் கொண்டார். அவனை பகைத்தவர்களை கர்த்தர் கவனித்துக் கொண்டார். அதே சந்ததியில வந்த யாக்கோப்புக்கு விரோதமாய் லாபான் எழும்பி வந்தபோது கர்த்தர் குறுக்கிட்டு, என் தாசனாக யாக்கோப்புக்கு நன்மையை அன்றி தீமையை செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு. அந்த சந்ததியில வந்த யோசேப்புக்கு எத்தனை தீங்கு வந்தபோது அந்த தீங்குக்கெல்லாம், அந்த தீமைக்கெல்லாம் விலைக்கு பாதுகாத்தார். யாக்கோப்பு சொல்லுகிறான், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்தவர் என்னோடு இராமல் போனார். நீங்க அப்படி ஒப்பு கொடுத்துட்டா, உங்க பிள்ளைக்கு விரோதமா ஒருத்தன் எழும்புனா கர்த்தர் கடிந்து கொள்ளுவார். உங்க சந்ததிக்கு விரோதமா ஒருத்தன் எழும்புனா கர்த்தர் கடந்து வருவார்.
நீதி செய்கிறவரா கடந்து வருவார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. பிரதர் சிஸ்டர், கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என்ன சொன்னாலும் சரி ஆண்டவரே, எனக்கு எதை உணர்த்தினாலும் சரி ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எனக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் வருகிற வரைக்கும் தேவனுடைய நன்மையை காண முடியாது. கீழ்ப்படிதல் வருகிற வரைக்கும் தேவனுடைய கரத்தை பார்க்க முடியாது. கீழ்ப்படிதல் வருகிற வரைக்கும் தேவனுடைய கரத்தின் கிரிகையை பார்க்க முடியாது. கீழ்ப்படிதலே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான முதல் படி. நம்பர் 2, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே, நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தும் நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தும் ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி, நம்ப முடியலதான்ப்பா, எங்களால நம்ப முடியலதான்ப்பா உங்க வார்த்தைய, ஆனால் இன்னைக்கு விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பீர். விசுவாசிக்கிற ஆண்டவரே, இந்த போராட்டத்தில் இருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார். விசுவாசிக்கிறேன். அன்றைக்கு சாத்ராக், மேஷோ, ஆபேத்நேகோ சொன்னார்கள், அவர் எங்களை விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே, தானியேல் ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். தேவன் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தபடியினால் சிங்கங்கள் என்ன சேதப்படுத்தல, சிங்கங்கள் சேதப்படுத்தல. விசுவாசிக்கிற ஆண்டவரே, என்னை இந்த இக்கட்டில இருந்து நீங்க விடுவிப்பீங்க ஆண்டவரே. இந்த போராட்டத்தில இருந்து என்ன விடுவிப்பீங்க ஆண்டவரே. இந்த நெருக்கத்தில இருந்து என்ன விடுவிப்பீங்க ஆண்டவரே. இந்த கடன் பிரச்சனையில இருந்து என்ன விடுவிப்பீங்க ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ள இருக்கிற இந்த குழப்பத்தில இருந்து என்னை விடுவிப்பீங்க ஆண்டவரே. விடுவிப்பீங்க ஆண்டவரே. வியாதியில் இருந்து என்னை விடுவிப்பீங்க ஆண்டவரே. விடுவிப்பீங்க ஆண்டவரே. விடுவிப்பீங்க ஆண்டவரே. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஓ ரபா ஷகடா ரபாக்கரே, ஓ ரபாக்கராத்தரே, ஓ ரியாந்தரே, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. 2 கையை உயர்த்தி, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சூழ்நிலையை இல்ல, என் கண்கள் காண்கிறதை அல்ல, நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். 2 கையை உயர்த்தி, நம்புகிற அளவுக்கு தக்கதா நம்புவேன் இயேசுவை. நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே திரும்பி வருவார்கள். அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் இன்றைக்கு வெறுமையாய் போகாமல், கைவிடப்பட்டவர்களாய் போகாமல், பெரும் காற்றில் அடிப்பட்டவர்களாய் போகாமல், தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். நித்திய மகிழ்ச்சி உம்முடைய பிள்ளைகள் தலையின் மேல் உதிக்கட்டும்.